யாரென்று தெரிகிறதா அப்படிதான் கேட்கணும். மறந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்கலாம், ஏன்னா மறக்கக்கூடிய ஆள் தான் நான், அதனால மறக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இனிமேல் இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல். ஆல்ரெடி இது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் விட்டுட்டு வேறு சேனல் ஓப்பன் பண்ணேன். மறப்போச்சு. ஏன் மறப்போச்சு அப்படின்னா, நம்மளோட சேர்க்கைகள் வந்து சரியில்லை. நம்ம நல்லவங்க நினச்சி ஒன்று பண்ணுறோம், நம்ம நல்லவங்க நினச்சி ஒன்று சொல்கிறோம், அது நமக்கு செருப்படியாக மட்டும்தான் விழுது. அதனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த சேனல் வந்து நம்ம மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் கண்டினியூஸாக நம்மளோட விளாக்ஸ் எல்லாமே இதில் வரும். என்ன விளாக் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா இது வரைக்கும் எந்த பிளானும் இல்லை. என்ன தான் நம்ம வாழ்க்கையில் பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கும் போதும் ஒன்றும் பண்ணல அப்படின்னு எனக்கே தோணிடுச்சு. தோணுனதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன். சரியா? அதே மாதிரி இன்ஸ்டா பேஜும் வந்து நம்ம நியூவாக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு என்ன நான் சொல்கிறது, நான் பல முறை சொன்னது தான், யாரையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுதியானால் நான் கிடையாது. நம்பி செருப்படி வாங்கினதை எப்படி தொடச்சி போடுறதுன்னு யாராவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி கண்டென்ட்லாம் வேணுன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நான் எப்பவும் போல் கழுவி ஊற்றுவேன் அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. தெம்பு இல்லை, உடஞ்சி போச்சு, சுக்குநூறாக உடஞ்சி போச்சு, ஒன்றும் முடியல, ஒன்றுமே முடியல. அதனால் வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு எல்லாம் ஓரமாக போயிட்டுருப்போம். யாரும் வேணாம், நம்ம யாருக்கும் எந்த நல்லதும் பண்ண வேணாம், கெட்டதும் பண்ண வேணாம். நமக்கு நம்மளை பார்த்து நம்ம கழுவிக்க அப்படிதான் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையை முதல்ல அள்ளுவோம், அதுக்கப்புறம் அடுத்த வீட்டு குப்பையை அள்ளுவோன்னு யாரும் நினைக்காதீங்க. என்றைக்கு குப்பையே வீட்டில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சும்மானு படுத்து கிடங்க, உங்களுக்கு தோணுறதை செய்யுங்க, தூங்குங்க, சாப்பிடுங்க, வேலை வெட்டினா வேலை வெட்டியை பாருங்கள். அடுத்தவனுக்கு எதுவும் பண்ணாதீங்க, நல்லது பண்ணுறனும் பண்ணாதீங்க, அது நம்ம கெட்டதாக தான் போய் முடியும். நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், புரியுதா? அதனால் மறக்காமல் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ்லாம் வரும், அதையும் என்ஜாய் பண்ணுங்கள். வரட்டா, பாய்.